இந்தியாவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இங்கிலாந்து டீம் 246 ரன்ஸுக்கு எல்லா விக்கெட்ஸுமே லாஸ் பண்ணிட்டாங்க. 5 மேட்சஸ் கொண்ட இந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனது நேத்திக்கு ஹைதராபாத்ல வச்சு ஸ்டார்ட் ஆச்சு. பேஸ்பால் இன்டென்ட் மூலமா அக்ரெசிவா பிளே பண்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற நம்ம இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவை அவங்களோட சொந்த மண்ணில் வச்சு ஃபேஸ் பண்றாங்க. இதனாலேயே இந்த சீரீஸ் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் இந்தியன் டீமோட பவுலிங்கை ஃபேஸ் பண்ண நம்ம இங்கிலாந்து டீம் அதிரடியா பிளே பண்ணாலும் விக்கெட்ஸையுமே அடுத்தடுத்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல டாஸை ஜெயிச்ச நம்ம இங்கிலாந்து டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ண இங்கிலாந்துக்காக இன்னிங்ஸை ஓபன் பண்ண வந்த ஜாக் ராலியும் மற்றும் பென் டக்கட் 2 பேருமே அதிரடியா பிளே பண்ணி ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்புமே 10 ஓவர்ஸை தாண்டி 50 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா ஸ்பின்னர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கிலாந்து டீமோட பேட்டிங் ஆர்டர் சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சது. நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த ஜாக் ராலி 20 ரன்ஸுக்குலாம் அவுட் ஆக, இவரை தொடர்ந்து பென் டக்கட்டும் 35 ரன்ஸ்க்குலாம் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லாராலையும் பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஆலிவ் போப் 1 ரன்லையும், ஜோ ரூட் 29 ரன்ஸ்லையும், ஜானி பேர்ஸ்டோ 37 ரன்ஸையும் எடுத்துட்டு அவுட் ஆனாங்க. இப்படி ஒருத்தரா விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போனதுனால ஒரு கட்டத்துல நம்ம இங்கிலாந்து டீம் படிப்படியா சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பென் ஸ்டோக்ஸ் மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பக்கத்துல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. பட் இருந்தாலும் இன்னொரு சைடுல பென் ஃப்ளோக்ஸ் 4 ரன்ஸையும், ரெஹான் அகமது 13 ரன்ஸையும், டாம் ஹார்லி ஒரு 23 ரன்ஸையும் அண்ட் மார்க்குட் ஒரு 11 ரன்ஸையும் எடுத்துட்டு அடுத்தடுத்து விக்கெட்ஸை லாஸ் பண்ணிட்டு போக இங்கிலாந்து டீம் ஒரு பெரிய தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மட்டும் பேட்டிங்ல அதிரடியை காட்டி 70 ரன்ஸை ஸ்கோர் பண்ணாரு. இதனாலதான் நம்ம இங்கிலாந்து டீம்னால 246 அப்படின்ற ஒரு டீசென்டான டார்கெட்டை ரீச் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இந்தியன் டீம் சைட்லையும் அஸ்வின் மற்றும் ஜடேஜா 2 பேருமே ஆளுக்கு 3 விக்கெட்ஸையும், தென் அக்ஷர் பட்டேல் ஒரு 2 விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாரு. தென் இதை அடுத்து இந்தியன் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் டீமோட ஓப்பனரான ஜெய்ஸ்வால் அதிரடியா பிளே பண்ணி 76 ரன்ஸை ஸ்கோர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டேவோட டைம் அவுட் முடிவில் இந்தியன் டீம் ஒரு விக்கெட் மட்டுமே லாஸ் பண்ணி 119 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இது இங்கிலாந்து டீமோட மொத்த ஸ்கோரை விட 127 ரன்ஸ் கம்மி தான். இருந்தாலும் இந்த இன்னிங்ஸை பத்தி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட லெஜெண்டரி பேட்ஸ்மேனான ஏபி டிவிலியர்ஸ். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியன் டீம் அக்ரெசிவான இன்டென்ட்ல தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓவருக்குமே 8 இல்லைன்னா 9 ரன்ஸ் அடிச்சு ஒரு அதிரடியான ஸ்டார்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க புத்திசாலித்தனம், தைரியம் இல்ல பேஸ்பால் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு வராங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சூழல்ல எப்படி பிளே பண்ணணும், எந்த மாதிரி பிளே பண்ணா நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றதுல தான் போட்டியுடைய மகிமையே இருக்கு. மேட்சோட சூழல் மாறுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க உங்களையும் மாத்தி ஆகணும். உங்களுக்கான டைமுக்காக நீங்க மறுபடியும் காத்திருக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்ல சூழலை புரிஞ்சுக்கிட்டு பிளே பண்ண முடியல அப்படின்னா அது நிச்சயமா உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க பேஸ் பால் இல்ல எந்த பாலை பிளே பண்ணாலும் சரி, அது கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏபி டிவிலியர்ஸ். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல யாசஸ்வின் ஜெய்ஸ்வாலோட இந்த அதிரடியான ஆட்டத்தை பாக்குறதுக்கு ரிஷப் பண்டோட பேட்டிங்கை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக பிளேயரான ரவிச்சந்திரன் அஸ்வின். தென் அதுக்கப்புறமா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்சோட 2வது நாள் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியன் பிளேயரான யாசஸ்வின் ஜெய்ஸ்வால் 80 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. டே 1ல அதிரடியா பிளே பண்ணிட்டு இருந்த யாசஸ்வின் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு எப்படியாவது செஞ்சுரி போட்டுருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு. பட் 2வது நாளோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இங்கிலாந்து டீமோட கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலரான மார்க்குட் தான் ஃபர்ஸ்ட் ஓவரை பவுல் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோ ரூட் கையில பந்தை கொடுத்தாரு இங்கிலாந்து டீம் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ். போன சீரீஸ் அப்பவே இங்கிலாந்து டீமுக்காக ஜோ ரூட் மற்றும் மொயின் அலி இவங்க 2 பேரும் தான் பிரைமரி ஸ்பின்னர்ஸா இருந்தாங்க. அதுல ஒரு இன்னிங்ஸ்ல ஜோ ரூட் 8 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தாரு. இதனால ஃபர்ஸ்ட் நாள்லயே ஜோ ரூட் பவுல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் நாள்ல அவரை பவுலிங் பண்ண வைக்கல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள்ல செஞ்ச தவிர 2வது நாள்ல உடனடியா நம்ம இங்கிலாந்து டீம் திருத்திட்டாங்க. ஜோ ரூட் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரோட செகண்ட் பால்லயே நம்ம யாசஸ்வின் ஜெய்ஸ்வால் ஒரு பவுண்டரி அடிச்சு அதிரடியாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அந்த ஓவரோட 4வது பால்ல ஜோ ரூட் கிட்டேயே கேட்ச கொடுத்துட்டு யாசஸ்வின் ஜெய்ஸ்வால் 80 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. இது மூலமா இங்கிலாந்து டீம் அவங்களோட 2வது நாளை மிகச்சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜாக் லீச் மற்றும் ஜோ ரூட் இவங்க 2 பேரும் பவுலிங்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரே நேரத்துல பவுல் பண்ணாங்க அப்படின்னா அது நிச்சயமா இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்ஸை திணறடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய முன்னிலை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சு இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பிளே பண்ணி ஆகணும். அப்படின்றது
அப்படின்றது தான் ஃபேன்ஸ் பலரோட விவாதமாகவும் இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம இந்தியன் டீம் எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.